Hi, hello viewers. Very warm welcome to Coding Tamila. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்துட்டு வேரியபிள்ஸில் வந்துட்டு ஒரு ஒரு கான்செப்ட் என்னென்னா லோக்கல் வேரியபிள் அண்ட் குளோபல் வேரியபிள் அப்படின்னு ஒரு கான்செப்ட். ஓகே, ஸோ அந்த கான்செப்டை இன்றைக்கி வீடியோ ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லோக்கல் வேரியபிள் என்ன, குளோபல் வேரியபிள் என்ன, தென் அதுக்கு வந்துட்டு ப்ரோக்ராம் வந்துட்டு ஒர்க் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் இந்த கான்செப்ட் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாக கிளியர் ஆகிடும். ஸோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸ்டே டியூன், வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துட்டு நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா கான்செப்ட்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஸோ கமாண்ட் லைனில் எழுதுகிறேன் என்னென்னா லோக்கல் அண்டு global variable. Okay, ஸோ இதுதான் வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முழுசாக. ஸோ மேலே வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. வெயிட் ஸோ என்ன பண்ணிட்டேன்னா ஓகே அதை சரி பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் பார்க்கலாம். அதாவது இப்போது ஸ்டார்ட் பண்ண போகிறது என்னென்னா குளோபல் வேரியபிள் என்ன அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகே, குளோபல் வேரியபிள்னா என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு ப்ரோக்ராம் வந்துட்டு போட்டு பார்ப்போம். அடுத்து வந்துட்டு லோக்கல் வேரியபிள் என்னென்னு பார்ப்போம். அதுக்கு வந்து ப்ரோக்ராம் ஒர்க் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம். ஒரு கான்செப்டாக முடிச்சுட்டு போனோன்னா கண்டிப்பாக வந்துட்டு கான்செப்டில் நம்ம கிளியர் ஆகிட முடியும். ஸோ இது வந்துட்டு ஓகே. ஸோ ஃபஸ்ட் என்னென்னா குளோபல் வேரியபிள். ஓகே, ஸோ குளோபல் வேரியபிள்னா என்னென்னு பார்க்கலாம். குளோபல் வேரியபிள். ஸோ இதான் வந்துட்டு நம்மளோட ஹெட்டிங். ஸோ குளோபல் வேரியபிள் என்னென்னா ஃபஸ்ட்டு ஜென்ரலாக வேரியபிள் அப்படின்றது என்னென்னா நம்மளோட ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணுற ஒரு மெமரி லொக்கேஷன். ஓகே, ஸோ அதுதான் வந்து வேரியபிள். ஜஸ்ட்டு ஒரு மெமரி லொக்கேஷன், அது வந்து நம்மளோட டேட்டாவை ஸ்டோர் பண்ணும். ஸோ ஆல்ரெடி வந்து வேரியபிளுக்கு நம்ம சேனல்லே வந்து ஒரு வீடியோ இருக்குது, அது வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப கிளியராக இருக்கும். அதில் வந்து இந்த கான்செப்டை கவர் பண்ணியிருக்க மாட்டோம். ஓகேவா, ஸோ இந்த வீடியோவில் கவர் பண்ணுறோம். ஓகே, குளோபல் வேரியபிள் வேரியபிள்னால் ஒரு மெமரி லொக்கேஷன் நம்ம டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணும். ஸோ அந்த மெமரி லொக்கேஷன் தட் மீன் அந்த வேரியபிளுக்கு ஒரு நேம் கொடுத்தா அதுக்கு பேர் வந்து வேரியபிள் நேம். ஓகே, இப்போ வந்துட்டு குளோபல் வேரியபிள் அப்படின்னா என்னென்னா, அதாவது வந்துட்டு நம்ம ஜஸ்ட்டு ஒரு பைத்தன் கோடில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அதுக்கு ஒரு டேட்டாவை அசைன் பண்ணிடுறோம். அசைன் பண்ணதுக்கப்புறமா அந்த டேட்டா வந்துட்டு நம்மளோட ப்ரோக்ராமிங் லைனில் எங்கே வேணால் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஆக்சஸ் இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி வேரியபிள் தான் வந்துட்டு குளோபல் வேரியபிள். ஓகே, ஸோ குளோபல் வேரியபிள்னால் ஜஸ்ட்டு ஒரு வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணி டேட்டாவை அசைன் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அந்த டேட்டாவை அந்த நம்மளோட ஓவரால் ப்ரோக்ராம் இப்போ ஒரு 500 லைன் கோட் எழுதினாலும் கூட அங்கே எங்கே வேணால் அந்த வேரியபிள் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, அப்படி ஆக்சஸ் இருக்கிற ஒரு வேரியபிள் என்ன சொல்லலாம்னா குளோபல் வேரியபிள் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஓகே, இப்போ வந்துட்டு குளோபல் வேரியபிள்னா என்னென்னு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். பட் இப்போயும் கன்ஃபியூஸாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ வந்துட்டு ப்ரோக்ராம் வந்து எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் போடுறேன், அதில் வந்துட்டு கண்டிப்பாக கிளியர் ஆகிடும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த லோக்கல் வேரியபிள், குளோபல் இது எல்லாமே வந்துட்டு ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு கிளியர் ஆகிடும். ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் என்ன அப்படின்னா ஸோ ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராம். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸுன்ற ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணி அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா 10 அசைன் பண்ணுறேன், இல்லை 20 அசைன் பண்ணலாம். ஓகே, வெயிட். ஸோ 10 20 எதுனாலும் வந்து அசைன் பண்ணிக்கோங்க. அண்ட் எக்ஸ் மட்டும் தான் வைக்கணுன்ற கிடையாது, நீங்கள் வந்துட்டு என்ன வேணால் வச்சுக்கலாம். ஸோ அது உங்களோட இஷ்டம். நான் எக்ஸாம்பிளுக்காக ஒரு 10ன்றது போடுறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ண போகிறேன். இந்த ஃபங்க்ஷன் என்னென்னா ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ளே இருந்துட்டு ஜஸ்ட்டு வந்துட்டு இந்த வேரியபிள் வந்துட்டு பிரிண்ட் பண்ண போகிறோம். அது வந்துட்டு நமக்கு இந்த வேரியபிளை பிரிண்ட் பண்ணும். இதுலேருந்து நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா ஃபங்க்ஷனுக்கு உள்ளே இருந்த கோடு கூட இந்த வேரியபிள் ஆக்சஸ் பண்ண முடியுது. அதாவது நம்மளோட கோடில் எங்கேருந்து வேணால் இந்த வேரியபிள் ஆக்சஸ் பண்ணலாம். அப்படின்னா வந்து இது என்னென்னா குளோபல் வேரியபிள் அப்படின்றது அர்த்தம். ஓகேவா, இந்த எக்ஸுன்ற வேரியபிள் வந்துட்டு என்னென்னா இங்கே குளோபல் வேரியபிள். ஜஸ்ட் இங்கே கொடுத்துட்டு எக்ஸ் டென்ஸ் டு ஹைஃபன் கொடுத்துட்டு என்னென்னா குளோபல் வேரியபிள்னு போடுறேன். குளோபல் வேரியபிள். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறேன். பைத்தானில் வந்துட்டு டெஃப்ன்ற கீவேர்டு தான் வந்துட்டு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுற யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ டெஃப்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணி ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன, இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு பேர் வைக்கிறேன், ஷோ அப்படின்னு வைக்கிறேன். ஏன் அப்படின்னா நம்மளோட இந்த டிக்ளேர் பண்ணிக்கல வேரியபிள் அதை வந்துட்டு நம்ம காட்ட போகுது, அதனால ஃபங்க்ஷன் நேம் நீங்கள் என்ன பேர் வேணால் வைக்கலாம். இங்கே ஷோ வந்துட்டு அழிச்சிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்க்ரீனுன்னு வைக்கிறேன். ஓகே, ஸோ அப்படி வச்சாலும் தப்பு இல்லை. ஓகே, எது வேணால் வச்சுக்கலாம், நம்மளோட இஷ்டம் தான். ஓகே, இப்போ வந்துட்டு ஷோவே இருக்கட்டும், இல்லை ஸ்க்ரீனே வச்சுப்போமா. ஓகே, ஸ்க்ரீனே இருக்கட்டும். ஸோ எந்த ஃபங்க்ஷனே வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்மளோட ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ஜஸ்ட்டு வந்து ப்ரோக்ராம் ஃபங்க்ஷனுக்குள்ளே போய்ட்டு பிரிண்ட் மட்டும் தான் பண்ண போகிறோம் அப்படின்னு. ஸோ அதே தான் பிரிண்ட் மட்டும் பண்ணுறேன். ஓகே, பிரிண்ட் ஆஃப் கொடுத்துட்டு ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த வேரியபிளை பிரிண்ட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ரிங். ஓகே, இது எங்கே இருக்குது, இந்த வேல்யூ வந்து எங்கே இருக்குது அப்படின்னா
இன்சைட் அதாவது ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்குது, அதனால் வேல்யூ இன்சைட் ஃபங்க்ஷன் போடுறேன். ஸோ நீங்கள் வந்து இதை கொடுக்காட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜஸ்ட் வந்து வேல்யூ கூட பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ என்ன பண்ணுறேன், இதை கொடுத்துட்டு நம்மளோட வேரியபிள் என்ன அப்படின்னா எக்ஸ்ன்றதான் நம்மளோட வேரியபிள். ஸோ அதை வந்து பிரிண்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டோம் அப்படின்னா, சாரி ஷோ இல்லை ஸ்க்ரீன், ஓகே ஓகே ஸ்க்ரீன் ஆஃப்னு கொடுத்துட்டு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னும் ஒரே ஒரு லைன் என்னென்னா வெளியிலே வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஏன் அப்படின்னா நமக்கு வந்து தெரியணும் இல்லையா, இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த வேரியபிளை எங்கே யூஸ் பண்ணியிருக்கேன்னா ஃபங்க்ஷனுக்கு உள்ளே யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ ஆக்சுவலாக ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம ஒரு கோடை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா ஃபங்க்ஷனுக்கு நம்ம இன்புட் கொடுக்கணும். அப்படி கொடுத்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா பிரிண்ட் பண்ண முடியும். ஆனால் இங்கே வந்துட்டு இங்கே ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம், ஃபங்க்ஷனுக்குள்ளே நீங்கள் பார்த்தாலே தெரியும், இங்கே வந்துட்டு எந்த பேராமீட்டரும் டிக்ளேரும் பண்ணலை, இந்த இடத்துல எந்த பேராமீட்டர் டிக்ளேரும் பண்ணலை, இங்கே வந்துட்டு எந்த ஆர்குமெண்ட்டும் பாஸ் பண்ணல, ஜஸ்ட்டு ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுனா ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி கொடுக்குறோம் இல்லையா, ஃபங்க்ஷன் நேமை கொடுத்துட்டு பேரந்தசிஸ், இதுக்கு பேர் தான் ஃபங்க்ஷன் கால் பண்ணுறது. அதாவது இது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு வந்துட்டு இந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு உள்ளே இருக்க கோடை எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ இதுக்கு பேர் தான் வந்துட்டு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறது அப்படின்றது. நெக்ஸ்ட்டு பிரிண்ட் ஆஃப் கொடுத்துருக்கேன், இந்த லைன் நான் கம்ப்ளீட் பண்ணல. இங்கே ஸ்ட்ரிங் கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், வேல்யூ அவுட் சைட் ஃபங்க்ஷன். எதுக்காக அதை கொடுக்குறேன் அப்படின்னா எது வந்துட்டு வேல்யூ வந்து அவுட் சைட்லேருந்து வருது, எது வந்துட்டு ஃபங்க்ஷனுக்கு வெளியிலேருந்து பிரிண்ட் பண்ணுறோம், இதெல்லாம் நமக்கு தெரியணும் இல்லையா, அதுக்காக தான். ஸோ இதை வந்துட்டு கொடுத்தோன்னா ஒரு கொஞ்சம் தெளிவாக இருக்கும், அவ்வளோதான். ஓகே, இதை கமா போட்டு, ஸோ இந்த கமா வந்துட்டு மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு இது என்னென்னா ஒரு செப்பரேட்டர். ஓகேவா? அதாவது இந்த ஸ்ட்ரிங்குக்கும் இங்கே கொடுக்குற வேல்யூபிளுக்கும் இதுதான் வந்து செப்பரேட்டர். இந்த கமா போடாட்டி எரர் வரும். ஓகே, ஓகே எக்ஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, இது ஓகே, இப்போ இது கொடுத்தேன்னா ஓகே நம்மளோட ப்ரோக்ராம் முடிஞ்சது. என்னன்னா 20ன்ற வேல்யூவை எக்ஸ்ன்ற வேரியபிளாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணி ஸ்க்ரீனு பேர் வச்சுருக்கேன். அதில் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபங்க்ஷன்லேருந்து இந்த வேரியபிளை பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து ஃபங்க்ஷனை கால் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வெளியில் இருந்தோம், அதாவது ஃபங்க்ஷனுக்குள்ளேருந்து ஒரு தடவை இந்த வேரியபிளை பிரிண்ட் பண்ணிட்டேன். அடுத்து ஃபங்க்ஷனுக்கு வெளியிலேருந்து ஒரு தடவை பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே ஜென்ரலாக ஃபங்க்ஷனில் இன்புட் பாஸ் பண்ணால் மட்டும்தான், அதாவது ஃபங்க்ஷனுக்கு கொடுக்குற இன்புட் தான் ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணால் மட்டும்தான் உள்ளே இருக்க கோடு வந்துட்டு ஆக்சஸ் பண்ண முடியும். அதாவது வந்துட்டு உள்ளே இருக்க கோடு நம்ம கொடுத்த இன்புட் வச்சு அவுட்புட் தரும். பட் ஆனால் வந்துட்டு இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா நம்மளோட வேரியபிளை ஃபங்க்ஷனுக்குள்ளேருந்து ஆக்சஸ் பண்ண முடியும், அதாவது பிரிண்ட் பண்ண முடியும். ஃபங்க்ஷனுக்கு வெளியிலேருந்து நம்ம கால் பண்ண, அதாவது பிரிண்ட் பண்ணாலும் வரும். தட் மீன் இதுலேருந்து நம்ம ப்ரூவ் பண்ணுறது என்ன அப்படின்னா கோடில் எங்கே வேணால் இந்த வேரியபிளை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத. ஸோ இப்போ வந்துட்டு ரன் பண்ணுறேன், கோடை ரன் பண்ண அப்படின்னா 2 தடவை பிரிண்ட் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா வேல்யூ இன்சைட் ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷனுக்கு உள்ளேருந்து கால் பண்ணாலும் என்ன பண்ணிட்டோம், வேல்யூவில் பிரிண்ட் பண்ணிட்டோம். ஃபங்க்ஷனுக்கு வெளியிலேருந்து கால் பண்ணி வெளியிலேருந்து பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்பயும் வேல்யூ வந்துடுச்சு. ஸோ இதுலேருந்து நமக்கு புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா இந்த வேரியபிளை நம்மளோட கோடில் எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லை. ஓகே, இன்னொரு ப்ரோக்ராம் வந்துட்டு இந்த குளோபல் வேரியபிள் போட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் லோக்கல் வேரியபிள் அப்படின்ற கான்செப்ட்டு போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதே தான் இன்னொரு ஃபங்க்ஷன், அதை டிக்ளேர் பண்ணி என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து மெசேஜ் அப்படின்னு கொடுக்குறேன். மெசேஜ்ன்ற ஒரு வேரியபிள் என்ன அப்படின்னா வெல்கம் டு பைத்தான் அப்படின்னு கொடுக்குறேன். வெல்கம் டு பைத்தான். ஸோ வெல்கம் டு பைத்தான் அப்படின்றத கொடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஒரு வேரியபிளை வந்து டிக்ளேர் பண்ணி அதுக்கு ஒரு ஸ்ட்ரிங் அசைன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணணும். ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி சொன்னேன், டெஃபின்ற கீயோட பைத்தானில் யூஸ் பண்ணணும். ஸோ ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன ஃபங்க்ஷன் நேம், அது வந்து டிஸ்பிளே அப்படின்னு கொடுக்குறேன். டிஸ்பிளேவை கொடுத்துட்டு இங்கே கோலன் மறந்துடாதீங்க. இந்த கோலன் நான் எதுக்காக வைக்கிறோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் பிளாக் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றது இந்த கோலன் வந்து டிக்ளேர் பண்ணுது. ஓகே, அதாவது ஃபங்க்ஷனோட பிளாக் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றது மீனிங் இந்த கோலன் வைக்கிறோம் அப்படின்னா. ஓகேவா? அடுத்து என்னென்னா ஜஸ்ட்டு வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். பிரிண்ட் ஆஃப் மெசேஜ் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இது பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். ஸோ ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஓகே, டிஸ்பிளே ஆஃப். ஸோ இப்போ வந்துட்டு கோடை ரன் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ என்ன பண்ணியிருக்கோம், வெல்கம் டு பைத்தான் ஸ்ட்ரிங்கை வந்துட்டு மெசேஜ்ன்ற வேரியபிளை ஸ்டோர் பண்ணி ஃபங்க்ஷனில் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஃபங்க்ஷன் நேம் டிஸ்பிளே, அதை வந்துட்டு உள்ளே என்ன பண்ணியிருக்கேன், மெசேஜை பிரிண்ட் பண்ணிவிட்டு ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ரன் பண்ணேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா வெல்கம் டு பைத்தான் வந்துருச்சு. ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஸோ ஆக்சுவலாக நான் ஃபங்க்ஷனுக்கு எந்த ஒரு ஆர்குமெண்ட்டும் பாஸ் பண்ணலை, ஆனாலும் வந்துட்டு நமக்கு அவுட்புட் வந்திருக்கு அப்படின்னா காரணம் என்ன அப்படின்னா இந்த வேரியபிள்லேருந்து இந்த அவுட்புட் வருது. தட் மீன் இங்கே வந்துட்டு என்ன கொடுத்துருக்கோம், மெசேஜ்ன்ற வேரியபிளில் வெல்கம் டு பைத்தான் கொடுத்துருக்கோம் இல்லையா. ஆனால் நம்ம யோசிக்கலாம், இங்கே இருக்க வேரியபிளை ஃபங்க்ஷனுக்கு உள்ளே இருக்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்துட்டு எப்படி ஆக்சஸ் பண்ண முடிஞ்சது அப்படின்னா ஸோ ஆக்சுவலாக காரணம் என்னென்னா இது ஒரு குளோபல் வேரியபிள். ஓகே,
ஸோ இந்த மெசேஜ்ன்றது ஒரு குளோபல் வேரியபிள். ஸோ இதை வந்துட்டு நம்மளோட கோடில் எங்கே வேணால் யூஸ் பண்ணலாம். அப்படின்றப்போ ஃபங்க்ஷனுக்கு உள்ளவே இருந்தாலும் கூட பைதான் என்ன பண்ணும் அப்படின்னா இதை வந்துட்டு யூஸ் பண்ணும். ஸோ காரணம்னா இது ஒரு குளோபல் வேரியபிள். ஸோ இப்போ வந்துட்டு 2 ப்ரோக்ராம் வந்துட்டு ட்ரை பண்ணியாச்சு. இப்போது குளோபல் வேரியபிளாக என்னென்னு புரிஞ்சுக்க நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்து லோக்கல் வேரியபிளாக கான்செப்ட் போயிடலாம். ஓகேவா? ஸோ ஷிஃப்ட்டு கொடுத்துட்டு கமெண்ட் லைனில் எழுதுகிறேன். இங்கேருந்து லோக்கல் வேரியபிள் அப்படின்ற கான்செப்ட் ஸ்டார்ட் ஆகுது. லோக்கல் வேரியபிள். ஓகே, ஷூர். ஓகே, ஃபஸ்ட்டு இதுக்கும் ப்ரோக்ராம் வந்து பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி லோக்கல் வேரியபிள் என்ன அப்படின்றத சொல்லணும். ஓகே, ஸோ லோக்கல் வேரியபிள் அப்படின்னா என்னென்னா, ஸோ நம்ம வந்துட்டு ஒரு வேரியபிளை ஃபங்க்ஷனுக்கு உள்ளே டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா அது வந்துட்டு லோக்கல் வேரியபிள். ஓகே, ஸோ ஃபங்க்ஷனுக்கு உள்ளே வந்துட்டு எந்த வேரியபிள் டிக்ளேர் பண்ணாலும் அது வந்துட்டு லோக்கல் வேரியபிள் தான். தென் இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே டிக்ளேர் பண்ணலையே வேரியபிள், அதுக்கு பேர் லோக்கல் வேரியபிள். அந்த வேரியபிளை ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், வேறு எங்கேயும் யூஸ் பண்ணவே முடியாது. ஓகேவா? ஸோ ஃபங்க்ஷன் வேறு வெளியிலேருந்து வந்துட்டு அந்த வேரியபிள் வந்துட்டு பிரிண்ட் பண்ணி பார்த்தோம் இல்லை யூஸ் பண்ணோம் அப்படின்னா டக்குன்னு வந்துட்டு எரர் தான் வரும். ஸோ நமக்கு வந்துட்டு அவுட்புட் கிடைக்காது. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா கான்செப்ட் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். லோக்கல் வேரியபிள் அப்படின்றது ஸோ ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்துட்டு வேரியபிள் டிக்ளேர் பண்ணால் அதுக்கு பேர் லோக்கல் வேரியபிள். ஓகே, ஸோ வேரியபிள் டிக்ளேர் இன்சைட் ஆஃப் ஃபங்க்ஷன் நத்திங் பட் லோக்கல் வேரியபிள். And we only can use the variable inside a function. If you try to use the function outside the function, it shows an error. Okay, so என்ன பண்ண முடியும், அந்த ஃபங்க்ஷனில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம்னா கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் என்ன அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ண போகிறேன். ஒரு வேரியபிள் உள்ள டிக்ளேர் பண்ணி அந்த வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துட்டு அதை வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறோம். ஓகே, ஃபங்க்ஷனை கால் பண்ணால் தான் அது உள்ள கூட எக்ஸிக்யூட் ஆகும் இல்லையா? ஸோ அதை வந்துட்டு பண்ண போகிறோம். அதுக்காக என்ன பண்ணணும், ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணணும் இல்லையா? ஸோ ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிட்டேன். அதுக்கு ஒரு பேர் வந்து வைக்கணும். ஸோ ஷோ ஆஃப் அப்படின்ட்டு வைக்கிறேன். ஓகே, என்ன நேம்னா கொடுத்துக்கலாம். ஸோ ஷோ ஆஃப் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸ்ன்ற ஒரு வேரியபிள் அதை வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 40 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு இங்கே சாரி, ஓகே இங்கே எக்ஸ் வேண்டாம். ஓகே, ஆல்ரெடி வந்துட்டு எக்ஸ்ன்னு யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ இங்கே வந்துட்டு கலர் கொஞ்சம் மாறிச்சு. அதுக்கு காரணம் என்னென்னா ஆல்ரெடி இதே வேரியபிள் யூஸ் பண்ணிட்டோம். ஸோ மறுபடியும் வந்துட்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இது வந்து வருது. ஓகே, ஸோ பட் ஆனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ நான் மறுபடியும் எக்ஸை யூஸ் பண்ணாலும் அது வந்துட்டு எரர்லாம் ஒன்றும் வராது. ஸோ எக்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஜஸ்ட்டு வந்துட்டு பிரிண்ட் பண்ணணும் இப்போ. ஓகே, டன். பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகே, பிரிண்ட் கொடுத்துட்டேன். என்ன பண்ணணும், அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஸ்ட்ரிங்கை மட்டும் கொடுத்துட்டேன். என்னென்னா ஜஸ்ட்டு எக்ஸ் ஓகே வேல்யூ இன்சைட் ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இதை நீங்கள் கொடுக்காட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது உங்களோட இஷ்டத்தை பொறுத்தது. ஓகே, ஜஸ்ட்டு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு ஓகே, ஸோ எக்ஸுன்றது இருக்கா? ஸோ அதை மட்டும் என்ன பண்ணுறோம், இது பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து மாறி இருக்கும் இல்லையா? ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு ஏற்கனவே இங்கே மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் என்னென்னா எக்ஸுன்னு ஆல்ரெடி கொடுத்து 20ன்னு கொடுத்துருக்கேன். பட் ஆனால் இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து குளோபல் வேரியபிள். இங்கே பார்த்தோன்னா எக்ஸ்ன்னு கொடுத்து 40 கொடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ நமக்கு வந்து குழப்பம் வரலாம், அந்த 20 பிரிண்ட் பண்ணிச்சு என்ன பண்ணுறது, அப்படி கிடையாது. ஸோ வேரியபிளுக்கு வந்துட்டு நம்மளால் என்ன பண்ணும், வேல்யூவை மாற்ற முடியும். ஸோ அதுக்கு பேர் தான் அது சாரி. தென் அதே மாதிரி தான் இப்போ வந்துட்டு பைத்தன் வந்துட்டு இங்கே கொடுத்த 40 கடைசி அசைன் பண்ண வேல்யூ தான் எடுக்கும், அந்த 20 எடுக்காது. ஓகேவா? ஸோ ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், ஜஸ்ட்டு ஃபங்க்ஷனை கால் பண்ண வேண்டியதான் மிச்சம். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஷோ ஆஃப்னு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். சாரி, இங்கே போயிடுச்சு. ஓகே, ஸோ ஃபங்க்ஷனையும் கால் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதுக்கப்புறம் ரன் பண்ணலாம். ஓகே, ஒன்றும் இல்லை, ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்துட்டு நேம் வந்துட்டு ஷோ ஆஃப் அப்படி வச்சுருக்கேன். தென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 40, அதாவது 40ன்ற வேல்யூவை எக்ஸ்ன்ற வேரியபிளில் அசைன் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு பிரிண்ட் பண்ணியிருக்கேன். தென் வந்துட்டு அடுத்து ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு ரன் பண்ணேன் அப்படின்னா வேல்யூ இன்சைட் ஃபங்க்ஷன் 40 அப்படின்னு வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஜஸ்ட்டு இங்கே போகிறேன். ஓகே, இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஜஸ்ட் நம்ம ஒன்ஸ் ஃபங்க்ஷனை கால் பண்ண உடனே பைத்தன் என்ன பண்ணணும் அப்படின்னா உள்ளே இருக்க கோடை எக்ஸிக்யூட் பண்ணணும், பைத்தனோட இன்டர்பிரேட்டர். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு மெமரி லொக்கேஷனை எடுத்து 40ன்ற இன்டிஜரை எக்ஸ்ன்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிடும். அந்த வேரியபிள் நேம் வந்துட்டு எக்ஸு. அதுக்கடுத்து இதை வந்துட்டு பிரிண்ட் பண்ணிடும். ஓகே, பிரிண்ட் பண்ணிவிட்டு அவ்வளோதான். இது வந்துட்டு சிம்பிளான கோட். ஸோ இதுதான் வந்துட்டு இங்கே நடந்தது. ஓகே, பட் ஆனால் வந்துட்டு இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ நான் ஜஸ்ட்டு வந்துட்டு இங்கே மேலே கொடுத்தேன் எக்ஸு, அதை வந்துட்டு கமெண்ட் பண்ணுறேன். ஓகே, ஏன் அப்படின்னா ஓகே இங்கே என்ன கொடுக்குறேன்னா கமெண்ட் பண்ணிவிட்டு எதுக்காக கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்றத இப்போ சொல்கிறேன். ஓகே,
இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸ்ன்ற வேரியபிள் இருக்கு இல்லையா, அதை வந்து வெளியிலேருந்து வந்து ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஒரு லோக்கல் வேரியபிள் ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற ஃபங்க்ஷனுக்கு உள்ளே அது இருந்தது அப்படின்னா அதை வந்து வெளியிலேருந்து ஆக்சஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னேன். ஸோ ஆக்சஸ் பண்ணால் எரர் வரும்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இப்போ வந்துட்டு எக்ஸ்ன்னு கொடுத்துட்டு ரன் பண்ணேன் அப்படின்னா எரர் வரும். ஓகே, ஸோ காரணம் என்னன்னா ஃபங்க்ஷனுக்கு உள்ளே இருக்கிற ஒரு வேல்யூ நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணேன். அப்படின்றப்போ பைத்தனுக்கு வந்துட்டு என்ன தெரியாது, எக்ஸ்ன்ற வேல்யூ எங்கே இருக்குன்னு அப்படின்றது தெரியாது. ஸோ அது என்ன பண்ணும், எரர் அப்படின்றத காட்டிடும். ஓகேவா. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நேம் எரர் வருது, அதாவது எக்ஸ் இஸ் நாட் டிஃபைன், எக்ஸில் எந்த ஒரு வேல்யூமே இல்லை அப்படின்றது அர்த்தம். ஓகேவா. ஸோ ஆக்சுவலாக இங்கே என்ன சொல்லுது அப்படின்னா எக்ஸ்ன்ற வேல்யூ உள்ளே ஒன்று இருக்குது அப்படின்றது காட்டிகிட்டு இருக்கு. ஓகே ஓகே. ஸோ இந்த மாதிரி எரர் தான் வரும். காரணம் என்னென்னா நம்ம வந்துட்டு ஃபங்க்ஷனுக்கு உள்ளே இருக்கிற ஒரு வேல்யூவை வெளியில் வந்துட்டு ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது. அப்படி பண்ணான்னா எரர் தான் வரும். ஓகேவா. ஸோ இப்போ வந்துட்டு லோக்கல் வேரியபிள் என்னென்னு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் ஒரு ப்ரோக்ராம் வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, பட் ஆனால் இன்னொரு டெக்னிக் இருக்குது. என்னென்னா இந்த லோக்கல் வேரியபிள் இல்லையா, அதை வந்து குளோபலாக மாற்ற முடியும். அது எப்படின்றத கடைசியில் சொல்லணும், வீடியோ கடைசியில். ஸோ இப்போ என்னென்னா இன்னொரு ப்ரோக்ராம் ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ஸோ ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராமில் என்னென்னா ஒரு ஸ்ட்ரிங்கு ஒரு இன்டிஜர் அதை வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே போட்டு அதே மாதிரி பிரிண்ட் தான் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ அதாவது என்ன, ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஏஜும் நேமும். இப்போ என்ன பண்ணுறேன், ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒரு நேமை வந்து ஃபங்க்ஷன் கொடுக்குறேன். ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணிட்டேன், ஃபங்க்ஷனுக்கு ஒரு நேம் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், நேம் அப்படின்ற ஒரு வேரியபிளில் ஸ்டூடெண்ட்டோட நேமை வந்துட்டு ஸ்டோர் பண்ணுறேன். இப்போ உதாரணத்துக்கு ஜஸ்ட் அருண் அப்படின்னு ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்னா ஓகே அருண். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா ஏஜ் அவங்களுக்கு. ஓகே, ஸோ ஏஜ் என்னன்னா ஓகே 21. சாரி, இது ஸ்ட்ரிங்கு கிடையாது. ஓகே, அடுத்து என்ன பண்ணணும், இதை பிரிண்ட் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ பிரிண்ட் ஆஃப் கொடுத்துட்டு இங்கே என்ன நேம். ஓகே சாரி, ஓகே நேம்னு கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா நேம்ன்றது வேரியபிள் இருக்கு இல்லையா, அதை வந்து பிரிண்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஏஜ்ன்ற வேரியபிளை பிரிண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ ஏஜ் அப்படின்னு கொடுத்துட்டு அவ்வளோதான், இதை பிரிண்ட் பண்ணிட்டேன். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ இப்போ வந்துட்டு கோடிங் முடிச்சாச்சு. ஸோ ஃபங்க்ஷனை கால் பண்ணணும், அவ்வளோதான். ஃபங்க்ஷனோட நேம் என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட். ஸோ ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி கால் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃபங்க்ஷன் கால் பண்ணியாச்சு. ஸோ இங்கே நம்ம பண்ணது வந்துட்டு ரொம்பவே சிம்பிள். என்னென்னா ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிவிட்டு என்ன பண்ணியிருக்கோம், நேம் அப்படின்றதுல அருண் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். 21 அப்படின்ற வேல்யூவை ஏஜில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன், ஏஜ்ன்ற வேரியபிளில். அடுத்து வந்து ரெண்டையும் பிரிண்ட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். அடுத்து ஃபங்க்ஷனை கால் பண்ணோம் அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரன் பண்ணி பார்க்கலாம். சாரி, மறுபடியும் வந்துட்டு எரர் வருது. ஆக்சுவலாக வெயிட் பண்ணுங்கள், எரர் வருது மறுபடியும். ஸோ வெயிட் அ மினிட். ஓகே, இப்போ வந்துட்டு ஏன் எரர் வருதுன்னு எனக்கே தெரியல. இது என்னென்னா ஒன்றும் இல்லை, இங்கே வந்துட்டு கொடுத்துருந்தேன் இல்லையா குளோபல் வேரியபிள். ஆக்சுவலாக பைத்தன் வந்துட்டு ஒரு இன்டர்பிரட்டர் யூஸ் பண்ணுது. என்னென்னா ஸோ இன்டர்பிரட்டர் வந்துட்டு ஒவ்வொரு லைனாக எக்ஸிக்யூட் பண்ணிட்டே வரும். ஊடால ஏதாச்சும் ஒரு லைனில் எரர் வந்துன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போயே வந்து எக்ஸிக்யூஷன் நிப்பாட்டிடும். நிப்பாட்டிட்டு என்ன பண்ணுவோன்னா அடுத்து வந்துட்டு அந்த எரரை சால்வ் பண்ண வரைக்கும் அடுத்த லைன் போகவே போகாது. ஓகே, ஏதாச்சும் ஒரு எரர் வந்துச்சு அப்படின்னா இப்போ கம்பைலர் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்துட்டு எப்போயாவது எரர் வந்தது அப்படின்னாலும் ஃபுல்லாக ரீட் பண்ணிட்டே வரும். எரர் வந்ததுன்னா நிப்பாட்டாது, அடுத்தடுத்து ரீட் பண்ணிகிட்டே வரும். எரர் வந்ததுன்னா டக்குன்னு சேவ் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணுவோம், அடுத்தடுத்து ரீட் பண்ணி ஃபுல்லாக ரீட் பண்ணி முடிச்சுட்டு கடைசியில் வந்துட்டு அந்த எரர் நம்மகிட்ட காட்டும், இந்த லைன்லலாம் எரர் இருக்குது அப்படின்ட்டு காட்டிடும். ஆனால் எல்லா லைனும் எக்ஸிக்யூட் பண்ணிடும். ஓகே, பட் ஆனால் இன்டர்பிரட்டர் அப்படி இல்லை, ஒரு லைனாக ரீட் பண்ணி ஒரு லைனை ரீட் பண்ணும், எக்ஸிக்யூட் பண்ணும், அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு லைனில் எரர் வந்துன்னா அப்படியே எக்ஸிக்யூட் நிப்பாட்டிடும், அடுத்து எக்ஸிக்யூட்டே பண்ணாது. ஓகே, ஸோ அதனால தான் வந்துட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இப்போ ரன் பண்ணுறேன். ஓகே, எதுக்காக காட்டுறேன்னா இப்போ ரன் பண்ணுறப்ப கூட இங்கே தான் வந்துட்டு எரர் வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணியிருக்கு, இந்த எக்ஸ்ன்ற வேல்யூ ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு. ஆனால் இங்கே நான் என்ன பண்ணிட்டேன், கமெண்ட் பண்ணிட்டேன். அப்போ பைத்தானால ரீட் பண்ண முடியாதுல்ல. ஸோ என்னாச்சு அப்படின்னா இங்கே வந்துட்டு எரர் வந்திருக்கு, அதாவது நேம் எக்ஸ்ன்ற டிஃபைன் பண்ணல. ஸோ இங்கே எரர் வந்ததுக்கப்புறம் பைத்தான் என்ன பண்ணல அப்படின்னா இதுக்கப்புறம் இருக்கிற எந்த கோடையும் வந்து ரீடே பண்ணல. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ கோடு எழுதியிருக்கும், ஆனால் எதையுமே ரீட் பண்ணல. காரணம் என்னென்னா இங்கே எரர் வந்ததுனால இன்டர்பிரட்டர் என்ன பண்ணிடுச்சு, இங்கே நிப்பாட்டிடுச்சு, கோடோட எக்ஸிக்யூஷன் நிப்பாட்டிடுச்சு. ஸோ அப்படின்றப்போ ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு இந்த கோடு இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் வந்து கமெண்ட் பண்ணிடுறேன்.
ஸோ இதுக்கப்புறம் இந்த கோடு வந்துட்டு நமக்கு இதுக்கப்புறம் தேவையில்லை. ஓகே, இதை மட்டும் கமெண்ட் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்க ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்துட்டு கரெக்டாக ரன் ஆகும். இப்போ ரன் பண்ணேன் அப்படின்னா ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஷோர் வேல்யூ இன்சைட் ஃபங்க்ஷன் அது வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனோட அவுட்புட் நேம் வந்துட்டு அருண், ஏஜ் 21 அப்படி வந்திருக்கு. ஸோ நம்மளோட ப்ரோக்ராம் வந்துட்டு கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஓகே, மேலே போயிட்டு இப்போ வந்துட்டு வீடியோட கிட்டத்தட்ட எண்டுக்கு வந்துட்டோம். ஓகே, பட் ஆனால் ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு லோக்கல் வேரியபிள் எப்படி குளோபல் வேரியபிள் மாற்றுறது அப்படின்னு மட்டும் சொல்கிறேன். ஸோ அதை மட்டும் பார்த்துட்டு வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகேவா? ஷோர். இப்போ வந்துட்டு ஒன்றும் இல்லை, இந்த புதுசாக ஒரு ப்ரோக்ராம் எழுதுறேன். என்னென்னா டேட்டா அப்படின்னு வந்துட்டு அந்த ஃபங்க்ஷன் ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணி டேட்டா அப்படின்னு வைக்கிறேன். இந்த டேட்டாவில் வந்துட்டு சேல்ஸ்ன்னு கொடுத்துட்டு ஓகே ஜஸ்ட்டு ஓகே 10,000 கொடுக்குறேன். ஓகே, இப்போ என்னென்னா பிரிண்ட் ஆஃப் கொடுத்துட்டு சேல்ஸ்ன்னு கொடுக்குறேன், கமா சேல்ஸ் அப்படின்ற வேரியபிளை கொடுக்குறேன். ஓகே, ஸோ அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஓகே, இருங்க. ஓகே, கண்டிப்பாக வந்துட்டு இதில் வந்துட்டு டேட்டா கன்வெர்ட் பண்ணிடலாம். ஃபங்க்ஷன் கால் பண்ணிட்டு ஒரே ஒரு ரன் பண்ணுறேன், அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணேன் அப்படின்னா ஜஸ்ட்டு சேல்ஸ் 10,000 வரும். பட் ஆனால் இதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ நான் ஒன்றும் இல்லை, இந்த சேல்ஸ்ன்ற டேட்டா இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்துட்டு வெளியிலேருந்து கால் பண்ணுறேன். ஓகே, ஸோ பிரிண்ட் ஆஃப் சேல்ஸ்ன்னு கொடுக்குறேன். ஓகே, பிரிண்ட் ஆஃப் சேல்ஸ். ஸோ அதே தான் இங்கேயே கொடுத்துருக்கேன், பட் ஆனால் வெளியிலேருந்து கொடுத்துருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எரர் வரும். ஓகே, இதெல்லாம் முடிஞ்சது, சேல்ஸ்னு பிரிண்ட் பண்ணிடுச்சு. பட் என்னாச்சு அப்படின்னா இங்கே வந்து எரர் வந்துருக்கு, சேல்ஸ் இஸ் நாட் டிஃபைன். ஸோ காரணம் என்ன அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற டேட்டா இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்துட்டு இது ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ காரணம் என்ன, இது லோக்கல் வேரியபிள், இது வந்து குளோபல் கிடையாது. ஓகே, ஸோ இதை வந்துட்டு இப்போது குளோபல் வேரியபிளாக மாற்றிட்டோம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்க இந்த டேட்டாவை, அதாவது சேல்ஸ்ன்ற வேரியபிளை நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். அதுக்காக ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு இதை வந்து குளோபல் அப்படின்ற ஒரு கீவேர்டு வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் இங்கே வந்து இன்டென்டேஷன் எரர். ஸோ அதனால தான் இங்கே வந்து வந்துட்டுருக்கு, சாரி. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு எவ்ரி திங் இஸ் ஃபைன். ஸோ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கே முன்னாடி வந்துட்டு குளோபல் அப்படின்ற ஒரு சின்ன கீவேர்டு மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். இது என்ன பண்ணிடும் அப்படின்னா இந்த லோக்கல் வேரியபிளை குளோபல் வேரியபிளை மாற்றிடும். ஓகே, இப்போ ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணோம் அப்படின்னா இன்வாலிட் சின்டெக்ஸா, சாரி. ஆக்சுவலாக வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஒரு வேரியபிளில் வந்து என்ன மாற்றுறோம், அது ஒரு லோக்கல் வேரியபிளை குளோபலாக மாற்றுறோம் அப்படின்னா சேம் லைனில் வந்துட்டு வேல்யூ கொடுக்கக்கூடாது. ஸோ அதை கொடுத்தோம் அப்படின்னா இப்படி எரர் வரும். ஓகே, ஒன்றும் இல்லை, இந்த வேரியபிளை குளோபலாக மாற்றிட்டேன், பட் ஆனால் வேல்யூ வந்து நெக்ஸ்ட் லைனில் வரும் கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ இங்கே வருது 10,000, அவ்வளோதான். ஓகே, இப்போ வந்துட்டு எரர் வராது, ரன் பண்ணலாம். இப்போ ரன் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். ஸோ சேல்ஸ், அதாவது உள்ளே இருக்கிறது பிரிண்ட் பண்ணிடுச்சு, சேல்ஸு டேட்டா அது வெளியிலேருந்து கொடுத்தேன் இல்லையா சேல்ஸ், அதுவும் பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு லோக்கல் வேரியபிளை குளோபலாக மாற்றணும். இந்த குளோபல்ன்ற கீவேர்டை போட்டால் மட்டும் போதும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு லோக்கல் வேரியபிள் குளோபல் எல்லாமே வந்துட்டு க்ளீனாக வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டோம். இந்த வீடியோ வந்துட்டு கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். அண்ட் நீங்களும் வந்துட்டு இதெல்லாம் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.